இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்காருன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் வாங்க. இயேசப்பா, நன்றி கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இப்பொழுதும் நாங்க உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் வைத்திருக்கிற வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ராஜா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யணும் ஆண்டவரே. உமக்கு வேண்டாதது எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே ராஜா. நீ சொல்கிற காரியத்தையே நாங்க நாட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஆத்மாவை காத்துக்கொள், காட் யுவர் சோல் அப்படின்னு சொல்றாரு. வாங்க இப்பொழுது நம்ம என்ன வசனம்ன்றதை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வரைக்கும். 1 Peter 2nd chapter 11-12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கலாம். Beloved, I beg you as sojourners and pilgrims, abstain from fleshly lust which war against the soul, having your conduct honorable among the Gentiles, that when they speak against you as evildoers, they may by your good works which they observe glorify God in the day of salvation. Amen. இந்த இடத்துல வசனம் என்ன கிளியரா சொல்றதுன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க இந்த வார்த்தைகளை நோட் பண்ணிக்கோங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள், அதாவது இங்கிலீஷ்ல sojourners and pilgrims அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த பூமியில நம்ம அந்நியர்களா தாங்க இருக்கிறோம். நம்ம நம்மளோட இட்டர்னல் ஹோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துலதான். நம்மளோட நித்திய வீடு எங்கன்னா பரலோகத்துலதான் இருக்கு. இங்க நம்ம சும்மா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அங்க போய் சேர்ற வரைக்கும் நம்ம இங்க ஒரு டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க நினைச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு கூடாரத்தை கட்டி இங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கூடாரம்ன்றது அது பெர்மனன்ட் கிடையாது. அது ஒரு டெம்பரரினஸ் தான் குறிக்கும். அது ஒரு தற்காலிகமான ஒரு நேரத்தை தான் குறிக்கும்ல. சோ நம்ம இங்க இருக்கும் போது நம்ம அந்நியர்களா பரதேசிகளா தான் இருக்கோம். நம்ம ஒரு கூடாரத்தை கட்டியிருக்கோம். அப்போ இங்க நம்ம வாழும்போது இந்த இடத்துக்கு மாறி நம்ம வாழல, அதாவது மாம்ச இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் போட்டு நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம ஆத்மா அழிவுக்கு நேரா போகும் அப்படின்ட்டு. சத்ருவானவன் நம்ம ஆத்மா பின்னாடியே தான் வரான். அவன் எப்படி நம்மளோட ஆத்மாவை பரிசுத்த குலைச்சலாக்கி நம்மள தேவனிடத்துல இருந்து பிரிக்கலாம், எப்படி நம்மள பாவம் செய்ய வைக்கலான்றதுதான் அவன் எப்பொழுதுமே யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் நம்மள சரீர ரீதியா தாக்குறதுக்கு முன்னாடி நம்மள ஆவிக்குரிய ரீதியா நம்மளோட ஆத்மாவை தான் அவன் ஃபர்ஸ்ட் தாக்குவான். நம்ம ஒரு பாவம் செய்யும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலகுறோம். நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு சுவர் வர ஆரம்பிச்சிடுது. சோ இன்றைக்கு இந்த வசனம் கிளியரா சொல்லுது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு சொல்லுது. abstain from the fleshly lust that are war against your soul, that are warring against your soul அப்படின்னு சொல்லுது. சோ இன்றைக்கு நம்மளோட மாம்ச இச்சைகள் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு ரொம்பவே அது துணை போயிடுங்க. சோ என்னைக்குமே உங்களோட மாம்சத்தை மட்டும் நம்பாதீங்க. உங்களோட மாம்சம் சொல்லுது, அது ஆசைப்படும். இவ்வளவு நேரம் நம்ம தூங்கலாம், இந்த இச்சையில போய் செய்யலாம், அவன் கூட அப்படி பேசலாம், இவ்வளவு அப்படி பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்கலாம், இவ்வளவு நேரம் நம்ம இதை செய்யலாம், நம்ம பொய் சொல்லலாம்னு நம்ம மாம்சம் இந்த உலகத்திற்கு ஒத்த விஷம் போட்டுடும். தீங்கான காரியங்களுக்கு அது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஆனா நம்மளோ கிறிஸ்துவோட பிள்ளைகளா இருக்கும். our citizenship is in heaven. ஓகேவா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இச்சைகளை விட்டு விலகணும். இந்த இச்சைகளை எப்படி நமக்குள்ள துவங்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆசையா தான், ஒரு டிசையரா தான் அந்த இச்சைகள் துவங்கி அந்த இச்சையானது கடைசி அந்த இட்டர்னல் டெத், அந்த நித்திய மரணத்து வரைக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. யாக்கோபு சொல்கிறார். ஓகேவா? அதாவது பாவம் எங்க பிறப்பிக்குதான்? இச்சையாக தான் பிறப்பிக்குதான். சரியா? ஒரு ஆசையாக பிறப்பிக்குதான். சோ இன்றைக்கு அப்படிப்பட்ட இச்சைகள் நம்மளை விட்டு விலக சொல்லி பேதுரு இந்த இடத்துல ஆவியான தேவனால் ஏவப்பட்டு நம்மளுக்கு சொல்கிறாரு. இது உண்மைதானே? நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட இச்சைகள்னால, நம்மளோட ஆசைகள்னால நம்ம எவ்வளவு வாட்டி பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போயிருக்கோம், எவ்வளவு காரியங்களை நம்ம இழந்திருக்கோம். திரும்பி அதை நம்ம செய்ய வேணாம். ஏன்னா வசனம் கிளியரா சொல்லுது, நம்ம இந்த பூமியில ஒரு அந்நியர்களா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். our citizenship, நம்ம பரலோகத்தோட குடிமக்களா
இருக்கோம். நம்ம இந்த பூமிக்குரிய குடிமக்கள் இல்ல, நம்ம பரலோகத்துடைய குடிமக்களா இருக்கோம். சோ நம்ம அவருக்கு பிரியமுள்ளபடி, நம்மளோட ராஜாதி ராஜா நம்மளோட இயேசுக்கு பிரியமுள்ள காரியங்களை தான் நம்ம செய்யணும். ஓகேவா? அதுதான் வசனம் அடுத்து 12 என்ன சொல்லுது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அதாவது பிறர் உங்களை பார்த்து ஈவில் பீப்புள்னு கூட சொல்லலாம், ஆனா அவங்க முன்னாடி நம்ம நற்கிரியைகள் செய்யணும். நம்மளோட நல் நடக்கை எக்காரணத்துக்கு கொண்டும் அது என்ன சொல்ல இடறிடவே கூடாது. கிறிஸ்துக்குள்ள நம்ம விசுவாசம் உள்ளவர்களா வேதம் சொல்றபடி நம்ம நடக்கும்போது அவங்க இதெல்லாம் பார்த்து அந்த டே ஆஃப் சால்வேஷன், எனக்கு ரட்சிப்பு நாள், அன்னைக்கு கர்த்தர் வருகிற நாள், அதை அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை அப்சர்வ் பண்ணி தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, மகிமைப்படுத்துவாங்களாம். சோ இன்றைக்கு கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இச்சைகளை விட்டு விலகணும். ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரியவர்களா இல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம இச்சைகளை விட்டு விலகி தேவனோட நாம மகிமைப்படும்படி வாழும்போது நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்றது மாத்திரம் இல்லாம அந்நிய ஜனங்கள் பார்த்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நம் தேவன் உண்மை உள்ளவர், அவர் மகத்துவர், அவர் தான் உண்மையான கர்த்தர் அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு நம்ம தேவனிடத்துல நம்மள ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்களே ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்றதை நம்ம கேட்போவாங்க. முதலாவது நம்ம பாவ மன்னிப்பு கேட்போம். ஏசப்பா உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ராஜா, நாங்க செய்த பாவங்கள் அநேகம், எங்களோட இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து அப்பா உண்மை விட்டு விலகி விலகி தூரம் போயிருக்கிற நாட்கள் அநேகம் ராஜா. மீண்டும் உங்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்க இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே ராஜா, இந்த பூமியில எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கலாம், பட் எங்களோட நித்திய அடையாளம் நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப எங்களோட வீடு பரலோகத்துலதான் இருக்கு ராஜா. நாங்க இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் போட்டு அப்ப உலகத்திற்கு நாங்க ஆண்டவரே ராஜா இன்ஃபுளுன்ஸ் ஆகாம ஏசப்பா நாங்க இச்சைகளை விட்டு விலக, எங்க ஆத்மாவை அழிக்க நினைக்கிற காரியத்தை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற ஒருத்தரையும் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த பாவத்துல அடிமையா விழுந்து கிடக்கிறார்களோ நீங்க அவங்களை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பின் கரம் அவங்களை அதுல இருந்து மீட்டு எடுத்து வரட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். Amen. God bless you. Have a blessed day.